கோவிட்-19 தொற்று காலத்தில் பல்வேறு பண மீட்பினால் சந்தாதாரர்களின் இபிஎஃப் சேமிப்பு குறைவாக உள்ளது. இரண்டாவது நிதி அமைச்சர் தகவல். எஸ்டிஆர் மற்றும் சாரா உதவிகள் வாயிலாக 6,75,000 இந்தியர்கள் பயன். நிதி அமைச்சு தகவல். பிளட் மூன் முழு சந்திர கிரகண நிகழ்வை கண்டு களித்த மலேசியர்கள். பேராக்கில் மணல் புதைப்பு விபத்தில் ஆடவர் பலி, 3 காயம். மெல்பனுக்கு மல்லிகைப்பூ கொண்டு சென்ற நடிகை நவ்யா நாயருக்கு $1,980 ஆஸ்திரேலிய டாலர் அபராதம். எஸ்டிஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி நிதி பெறுநர்களில் இந்தியர்கள் சுமார் 6,75,000 பேர் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு எஸ்டிஆர் மற்றும் சாரா உதவி திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு $970 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு மேலவையில் அமைச்சு பதிலளித்தது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட $670 மில்லியன் நிதியை விட 45 விழுக்காடு அல்லது $300 மில்லியன் அதிகமாகும். 2022 ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் மலேசிய குடும்ப உதவி பந்துவான் கல்வார்கா மலேசியா திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் பெற்ற உதவியை விட இத்தொகை பெரியதாகும். அப்போது $578 மில்லியன் அச்சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டதை அமைச்சு சுட்டிக்காட்டியது. வசதி குறைந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்க உதவும் இதுபோன்ற உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்யும் என அது கூறிற்று. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கோவிட்-19 தொற்று காலத்தில் பல்வேறு பண மீட்பு திட்டத்தினால் 55 வயதை எட்டிய இபிஎஃப் உறுப்பினர்களின் ஓய்வூதிய சேமிப்பு இருப்பு ஓய்வூதிய நோக்கங்களுக்கான போதுமான அளவுக்கான அளவீடாக பொருந்தாது. அந்த வயதை அடையும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பகுதியளவு அவ்வப்போது அல்லது முழுமையாக திரும்ப பெற தேர்வு செய்யலாம் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைவது பங்களிப்பாளர்களின் சேமிப்பின் போதுமான அளவை குறிக்கும் மிகவும் பொருத்தமான அளவீடு ஆகும். இது உறுப்பினர்கள் 55 வயதை அடையும் போது ஓய்வூதிய நோக்கங்களுக்காக பணம் எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். 18 முதல் 55 வயதுடைய 7.44 மில்லியன் இபிஎஃப் சந்தாதாரர்கள் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களில் மொத்தம் 38.3 விழுக்காட்டினர் அல்லது 2.85 மில்லியன் பேர் ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைந்துள்ளனர். இது கோவிட்-19 தொடர்பான பண மீட்புகளின் தாக்கத்திற்கு பிறகு 2022 ஆண்டு டிசம்பரில் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களிடையே அதிகரிப்பு உண்மையான நிலைமையை பிரதிபலிக்கிறது. இவர்கள் முறையான பணியாளர்களில் ஒரு பகுதியாக இருப்பதாக இன்று மேலவையில் வாய்மொழி அமர்வின் போது அமீர் அம்சா தெரிவித்தார். பூமிபுத்ரா சமூகத்தில் 18 முதல் 55 வயது வரையிலான இபிஎஃப் உறுப்பினர்களின் வயதுக்கு ஏற்ப 1.38 மில்லியன் தனிநபர்கள் அடிப்படை சேமிப்புகளை அடைந்துள்ளனர். அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து சீன சமூகத்தில் 1.22 மில்லியன் பேர், இந்தியர்களில் 2,14,000 பேர் மற்றும் மற்றவர்கள் 38,000 பேர் உள்ளனர் என்று அமீர் அம்சா கூறினார். பிளட் மூன் என்றழைக்கப்படும் முழு சந்திர கிரகணம் நேற்றிரவு மலேசிய வான்வெளியை அலங்கரித்தது. பூமிக்கு மிக அருகில், அதாவது தோராயமாக 3,64,773 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் இருக்கும்போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இதனால் பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைக்கிறது.
கிரகணத்தின் உச்சத்தில் பூமியின் வளிமண்டலத்தால் சூரிய ஒளி ஒளிவிலகல் ஏற்படுவதால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதுவே பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் அந்த இரண்டாவது சந்திர கிரகணம் சரியாக இரவு 11:28 மணிக்கு தோன்றி விடியற்காலை 2 மணி வரை நீடித்தது. பொதுமக்கள் காண வாய்ப்பளிக்கும் வகையில் MYSA எனும் மலேசிய விண்வெளி நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல இடங்களில் முழு சந்திர கிரகணத்தை காணும் திட்டத்தை ஏற்பாடு செய்தது. கோலாலம்பூர் பிளானட்டேரியம் நெகாராவில் தொலைநோக்கி வாயிலாக பொதுமக்கள் அந்நிகழ்வை கண்டு களித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட கண்டங்கள் முழுவதும் இந்த நிகழ்வை மக்கள் கண்டு களித்தனர். இந்த அரிய வானியல் நிகழ்வை நேற்று தவறிவிட்டவர்கள் இனி 2028 ஆண்டில்தான் அதனை காண முடியும். நேற்று பேராஸ்ரீ இஸ்கண்டார் கம்புங் தலோக்கு பயாங் போத்தாக்கீரியில் ஆற்று மணல் சேகரிக்கும் பகுதியில் ஏற்பட்ட மண் புதைப்பு சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததை தொடர்ந்து 3 காயமடைந்தனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் 3 மார்பு உயரம் வரை இருக்கும் மணலில் சிக்கியிருந்தனர் என்றும் மற்றொருவர் சுமார் 3 மீட்டர் ஆழத்தில் முழுவதுமாக புதைந்திருந்தார் என்பதையும் கண்டறிந்தனர் என்று மூத்த செயல்பாட்டு அதிகாரி முகமது அஷ்ரப் மட்இசா தெரிவித்தார். கடினமான மண்ணிலை காரணத்தினால் மீட்பு பணிகள் சவாலாக இருந்தன எனவும் 8 உறுப்பினர்கள் கொண்ட தீயணைப்பு குழு மண் தோண்டி இயந்திரத்தின் உதவியுடன் தீவிரமாக பணியில் இறங்கினர் எனவும் அறியப்படுகின்றது. உயிரிழந்தவரின் உடல் காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பின்பு ஸ்ரீ இஸ்கண்டார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஆஸ்திரேலியாவிற்கு மல்லிகை பூவை எடுத்து சென்ற மலையாள நடிகை நவ்யா நாயருக்கு மெல்பர்ன் அனைத்துலக விமான நிலையத்தில் $1980 அமெரிக்க, அதாவது 1 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அவரிடம் 15 சென்டிமீட்டர் மல்லிகை சரம் கண்டுபிடிக்கப்பட்டது. மெல்பர்னில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை நவ்யா நாயர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மலையாளி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓணம் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள நவ்யா ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். பார்வையாளர்களிடையே உரையாற்றிய போது ஆஸ்திரேலியாவிற்கு மல்லிகை பூக்களை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விவகாரம் தனக்கு தெரியாது என்று அவர் கூறினார். ஆனால் அறியாமை ஒரு தவிர்க்க முடியாத காரணம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆஸ்திரேலியாவின் விவசாயம், மீன்வளம் மற்றும் வனத்துறை விதித்த அபராத தொகையை நவ்யா நாயர் செலுத்தினார்.